What should CSK do tomorrow? 50% சக்சஸுக்கு ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும். நான் சொல்ற அந்த டாப் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வராங்க பாருங்க. ஹெட் அண்ட் அபிஷேக் வரும்போது 2 டைப் ஆஃப் டெலிவரிஸ் யூ கேன் அஃபோர்ட். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கண்டெய்னிங் தம் மோர். அதை போட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் யார்கர் ஆன் த டோஸ் ஆர் பாடி லைன் ஆன் டு த டம்மி ஆர் டோஸ். இங்க இந்த 2 டைரக்ட் பண்ணி போட்டீங்கன்னா லெக் சைட்ல உடம்புக்கு நேரம் ஏத்தினீங்கன்னா ஓடுறது ஹெட் லெக் ஸ்டெப் போட்டு ஓடுறது தப்பா அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் இப்படி அடிச்சு கூகுளி பாயிண்ட்ல கேட்ச் அவுட். அபிஷேக் இறக்கி ரூம் கிரியேட் பண்ண போய் உடம்பு நேரம் வந்து பேட்ல பட்டு ரபடா பால்ல பிளேட் ஆன். அதனால ஆனா நீங்க திருப்பி அவங்க நின்று விட்ரா பண்ற சமயத்துக்கு மிடில் ஆஃப் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் அந்த குட் லைன் ரேஞ்சில் நீங்க போட்டீங்கன்னா அங்கேயே மேட்ச் போயிடும். அதனால அவங்களுடைய ஓப்பனிங் ஸ்டார்ட்ல அவங்களுடைய சக்சஸ் எப்பயுமே இருக்கு ப்ரிடாமினன்ட்லி. அதை நீங்க கர்டெயில் பண்ணணும்னா ஒன்னு அகில் ஹுசைன் மாதிரி உடனே நீங்க பயப்பட வேணும். லெப்ட் ஹேண்டர் ஆடுறாரு அகில் ஹுசைன் போட்டு அப்படியே வித் டர்ன் போடுறது இல்ல. KL ராகுலுக்கு எவ்ரி பால் உள்ளுக்குள்ள இன்கமிங் ஆர்மரே வந்தது. அதுலதான் டெஸ்பரேட்டா டெல்லி மேட்ச்ல தூக்கி வச்சு கவர்ஸ்ல விடுறாரு. அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாம ஒன்னு அகில் ஹுசைனுக்கு கொடுத்துட்டு அவங்கள டெஸ்டிங்கா நேகிங் லிங்க்ல போடணும் ஸ்டம் டு ஸ்டம். அது ஒரு பாசிபிலிட்டி. இல்ல குர்ஜாப் நீட்ல வேற யாரா பாஸ் போலர் முகேஷ் சௌத்ரி கொடுக்க போறீங்க, கம்போஜ் கொடுக்க போறீங்கன்னா லைன் ஆஃப் அட்டாக் ஹாஸ் டு பி லெக் ஸ்டம். மிடில் ஆஃப்க்கோ இல்ல வெளியிலயோ நீங்க போட்டீங்கன்னா முதல் 6 ஓவர்லயே முடிஞ்சிடும் மேட்ச். இந்த ஒன்னு கேர்ஃபுல்லா இருந்தாலே பாதி மேட்சஸ் ஒன்.